மரவள்ளிக்கிழங்கு இப்போ வேக வச்சு அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் அது பண்ண போகிறேன். இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு, இது குச்சிக்கிழங்கு. ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு நல்லா கட்டையாக தடியாக இருக்கும். இது மரவள்ளிக்கிழங்குல இது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஆனால் ரொம்ப சத்துள்ளதுக்கு கிழங்கு, நல்லது உடம்புக்கு இந்த கிழங்கு. அது தடியாக இருக்கும். இது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மரவள்ளிக்கிழங்கு தான். இப்போ ரெடி பண்ணிடலாம். நம்ம தோடெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா தோடெல்லாம் எடுத்தாச்சு, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி வேக வச்சு உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. மரவள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்கு இதுக்கு பேர். அதை வந்து குட்டி குட்டி கிழங்காக தான் நீளமாக குச்சி மாதிரி இருக்கும். அந்த கிழங்கை வந்து நல்லா தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடிச்சு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ போய் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வேக வச்சிடலாம். ஆனால் வந்து இப்போ எவ்வளோ நேரம் வேகணும்னா ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா இந்த கிழங்கு வந்து குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப குழையக்கூடாது, ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் வேகாமல் இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி நல்லா துண்டு துண்டாக போட்டிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடணும். இப்போது நல்லா பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு நல்லா அவிஞ்சிச்சு, சூப்பராக. இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடணும், வடிகட்டி எடுத்துடணும். தண்ணியை எடுத்துடணும். இப்போது அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு, ரொம்ப குழையக்கூடாது, குழஞ்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். இப்போ வேக வச்சு தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லோ கலர் போட்டதுனால. இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ்க்கு பதில் இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து நல்லா சாப்பிட்ட காலைல டிஃபனுக்கு எடுத்துக்கிட்டால் கூட பசி எடுக்காது, நல்லா திம்முன்னு இருக்கும். இப்போது வந்து கேரளாவில் நல்லா இதான் நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அது மாதிரி நம்மளும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாகவே ஆயில் ஊற்றிக்கலாம், ரொம்ப தேவையில்ல. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், கருவேப்பிலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா காரத்துக்காக இது நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா கூட போடலாம். நான் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும் பச்சை மிளகா. நீங்கள் வேணால் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, நல்லா வாசனை வந்துச்சு. இப்போ கொட்டி ஒரு துண்டு கொட்டி காரமாக வேணாலும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் மிளகாய் காரம் தேவையில்லை அப்படின்னா கூட வேண்டாம், மிளகா நீங்கள் போட வேண்டாம். கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது சூப்பராக இருக்கும். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், காலையில் டிஃபனுக்கு கொடுக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். உப்பு போட்டு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி கொடுத்தா சூப்பராக இதில் வேணால் தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ஏதோ ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக மரவள்ளிக்கிழங்கு தாளிச்சிட்டு வந்தாச்சு. வேக வச்சு நல்லா தாளிச்சாச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது, ஆசையாக இருக்குது, சாப்பிடும் போல் இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.